தாவேகாவுடன் காங்கிரஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி வருகின்றது என்று தொடர்ந்து ஊடக வாயிலாகவும் பல இடங்களிலும் பேசப்படுகின்றது. அது உண்மையா? நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் வருகிறார்கள். திமுகவை மிரட்டுவதற்காக திமுகவிடம் பிளாக்மெயில் செய்து அதிக இடங்களை வாங்கலாம் என்ற நோக்கத்தில் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஒப்புக்கொண்டு விட்டால் தாவேகாவை அவர்கள் கட்டிவிடவும் தயங்க மாட்டார்கள். அதே நேரத்தில் தாவேகாவிடம் எத்தனை தொகுதிகளை பெறலாம், 2 மடங்கு தொகுதிகளாக கேட்டு பெற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். 75 தொகுதி 100 தொகுதிகள் என்று கேட்டு பெறலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொடுத்தால் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்பது அவர்களுக்கும் தெரியும். இந்த நிலையில்தான் அவர்கள் பல்வேறு செய்திகளை கசிய விடுகிறார்கள். தாவேகா 100 இடங்களை வரை தயாராக இருக்கிறது என்று கசிய விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திமுகவுடன் இணைந்துதான் பல தேர்தல்களை சந்தித்திருக்கின்றார்கள். மத்திய அரசில் ஆட்சி அமைக்கும் போதும் திமுகவோட ஆதரவு, இங்கு திமுக ஆட்சி அமைப்புக்கு காங்கிரஸோட ஆதரவு என்ற இருந்த மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம், ஒரு உறுதி இப்பொழுது ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினும் நேரடியாக பேசுவதற்கு கூட இல்லாத அளவிற்கு இருப்பது காரணம் என்ன? காங்கிரஸை பொறுத்தவரை எப்பொழுதுமே திமுகவிடம் இயல்பான ஒரு கூட்டணியாக அவள் இருந்ததில்லை. பரஸ்பரம் ஆதாயம் பெற வேண்டும், அதில் தாங்கள் அதிக அளவு ஆதாயம் பெற வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் இதுவரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் திமுகவிடம் சீண்டி பார்க்கிறார் ராகுல் காந்தி. எனவேதான் அவர் பேச மறுக்கிறார். காரணம், ராகுல் காந்தி தான் அகில இந்திய தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மாநில கட்சியில மாநில தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பி சீண்டி பார்க்கிறார் என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. இன்று கனிமொழி டெல்லி பயணம் செய்திருக்கின்றார். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி டெல்லியில் வைப்பார் என தெரிய வருகின்றது. அதே போன்று கடந்த முறை டெல்லிக்கு கனிமொழி சென்று வரும்போதே இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்படும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் செய்யப்படவில்லை. இந்த முறை அவருடைய பயணம் எதற்காக இருக்கும்? இந்த கூட்டணி சம்பந்தப்பட்டு இருக்குமா? ராகுல் காந்தியை சந்தித்த போது அவர் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் கூட்டணி உறுதி செய்யப்பட முடியாமல் இருந்தது. மேலும் ராகுல் காந்தியின் அணுகுமுறை திமுகவிடம் ஒரு கனிவான அணுகுமுறையாக இல்லை என்பதை கனிமொழி உணர்ந்து கொண்டார். இந்த நிலையில் காங்கிரஸில் எல்லாவுமாக இருந்து கொண்டிருக்கும் சோனியா காந்தியை சந்தித்து பேச அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சோனியா காந்தியை சந்தித்து ராகுல் காந்தியிடம் இணங்க வைக்கவும் திமுக கூட்டணியில் அவர்கள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கவுமே கனிமொழி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது.